கங்கை அமரன் அதோட ஓடினவர் தான். ஒரு நிறைய படங்கள் பண்ணார். அவரை சும்மா சொல்லக்கூடாது. கம்பன் வீட்டு தறியும் கவி பாடும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தறி பாடுமா, தறி நெய்யுமா, இசை பாடுமா என்னன்னு தெரியல. பட் அந்த உதாரணத்தை நினச்சிக்கிங்களேன், உங்களுக்கு சரியாக தெரிஞ்சதுன்னா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. மௌன கீதங்கள், வாழ்வே மாயம், மணிவண்ணனுடைய பல படங்கள் அவர் வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு. பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுக்குறாரு. குறிப்பாக மௌலியோடைய பொருத்தம்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரானரியாக ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கரை கடந்த குரத்தி, ஓடத்தில் கண்ணீர் பெண் மனசு, ஓடத்தில் தண்ணீர் பெண் மனசு கண்ணீர், ஓடம் போய் ஊரு சேருமா, ஏன் ராசாதி ராசா ஒன் நினப்பு என்னைக்கு வாடுமானோ, அந்த பாட்டை அவரே எழுதி மியூசிக் பண்ணியிருப்பார். கரை கடந்த குரத்தி. இந்த படத்துடைய தகவல்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்கல. எக்ஸ்ட்ரானரியான ஒரு மூவி.